நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான். நிறைய பேருக்கு ஆலங்குடி இதெல்லாம் போனவுடனே தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தட்சிணாமூர்த்தியானவர் இவரெல்லாம் பயிற்சிகள்லாம் அப்பாற்பட்டவர். இவர் அடிக்கடி பயிற்சி ஆகிறது, இந்த கட்டத்துக்கு போகிறது அந்த கட்டத்துக்கு போகிறதுலாம் இவர் செய்ய மாட்டார். அவர் தான் அந்த 12 கட்டத்தையும் சுற்றி வரக்கூடிய வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றுவார். அதனால தான் 1000 லிட்டர் பால் அபிஷேகம், இன்னும் 108 அபிஷேகம், அதாவது 30 விதமான அபிஷேகங்கள் எல்லாம் 108 கிலோ எல்லாமே நடக்க போகுது. அதனால் அது எல்லாத்தையும் அபிஷேகங்கள்லாம் பார்த்து குரு பேர் பகவானவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஹுதவஹ பணிகோஷம் ஞானமுத்ராம் கராக்ரைஹி தததமஜினசேலம் லம்பிதம் சவ்யபாதம் சஜிதமபரபாதம் பூதசம்ஸ்தம் திருநேத்திரம் கிரிவர சிகரஸ்தம் தட்சிணாமூர்த்தி நீரே. அன்பார்ந்த நேயர்களே, குரு பயிற்சியை முன்னிட்டு உலகிலேயே மிக உயரமான 27 அடி விஸ்வரூப பஞ்சலோக மகாசனீஸ்வர பகவான் இருப்பிடமான சித்தபூமி, அதாவது 18 சித்தர்களோடு கூடிய தட்சிணாமூர்த்தி குருபீடம். அந்த தட்சிணாமூர்த்தி 18 சித்தர்களோடு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இன்றைய தினம் 108 லிட்டர் பால் அபிஷேகம், தைர அபிஷேகங்கள் முதலிய அனைத்து அபிஷேகங்களும் செய்யப்பட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான். நிறைய பேருக்கு ஆலங்குடி இதெல்லாம் போனவுடனே தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தட்சிணாமூர்த்தியானவர் உலக குரு, அவர் தான் முதல் குரு. சித்திரம் மடத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அப்படின்னார். அப்போ குருவானவர் உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடியவர் அந்த தட்சிணாமூர்த்தி. இவர் தான் அவருடைய குரு, அந்த பிரகஸ்பதியினுடைய குரு பகவான். இவர் என்ன உலகத்தை, கோடிக்கணக்கான உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உடையவர் குரு தட்சிணாமூர்த்தி. அப்போ தன்னுடைய அம்சமாக குரு பகவானை சிருஷ்டி பண்ணி கொடுத்துட்டார். தட்சிணாமூர்த்தினாவே தென்முக கடவுள்னு பேர். தெற்க பார்த்துட்டு இருப்பார். அந்த குரு பகவான் வடக்க பார்த்துருப்பார். இவர் குருவனுடைய பக்தி அவருக்கு அதிகம், பிரகஸ்பதி பகவானுக்கு. அதனால தான் ஆலங்குடியில் எனக்கு தனியாக செலவழிக்கக்கூடாது, நான் அவருடையிலேயே இருக்கேன், குருவிலேயே இருக்கேன் நான். அதனால் இவருக்கு செய்தாவே எனக்கு செய்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆலங்குடி குரு க்ஷேத்திரத்திலே போனாங்களா தட்சிணாமூர்த்திக்கு தான் எல்லாம் செய்வாங்க, தனியாக குரு சிலை கிடையாது. நவகிரகங்கள் எல்லாமே அப்படிதான். அப்போ அவங்க பெரியோர் இருக்கும்போது அவங்கள மீறி செய்யக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய நமக்கு நல்லதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குரு பகவானானவர் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அப்படின்னா தென்முக கடவுளாக இங்கே பிரமாதமாக 12 அடி உயரத்தில் காட்சி கொடுக்குறார். அதே மாதிரி குரு பகவான் வியாழன்னு சொல்லுவோம். நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் தனி, அது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். நிறைய பேர் அது தெரியாதே இருக்காங்க. அதனால் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் தான் பயிற்சி ஆகிறார். இவரெல்லாம் பயிற்சிகள்லாம் அப்பாற்பட்டவர். இவர் அடிக்கடி பயிற்சி ஆகிறது, இந்த கட்டத்துக்கு போகிறது அந்த கட்டத்துக்கு போகிறதுலாம் இவர் செய்ய மாட்டார். அவர் தான் அந்த 12 கட்டத்தையும் சுற்றி வரக்கூடிய வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றுவார். அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சிம்மத்துக்கு வரும்போது மாமாங்க வர்றது அவரை வச்சு தான். உலகத்துக்கு குருவாக தேவகுருன்னு பேர். தேவர்களுக்கு எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் அந்த பிரகஸ்பதி பகவான். அவர் தான் இன்றைய தினம் பிரவேசிக்கிறார். அதனால் அவருக்கு 1000 லிட்டர் பால் அபிஷேகம், இன்னும் 108 அபிஷேகம், அதாவது 30 விதமான அபிஷேகங்கள் எல்லாம் 108 கிலோ எல்லாமே நடக்க போகிறது. அதனால் அது எல்லாத்தையும் அபிஷேகங்கள்லாம் பார்த்து குரு பேர் பகவானவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்க போகிறார். அதேமாதிரி வைபவம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஸ்தலத்தில் ஒண்டி தான் அவர் வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்க போகிறார். அதனால்
காணக்கூடிய பக்த கோழிகள் அனைவரும் குரு பார்வை கோழி நன்மை, குரு பார்வை கோழி நன்மை. ஒரு நன்மை 2 நன்மை கிடையாது. அதாவது குரு பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. எல்லாரும் இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த 18 சித்தர்களையும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்வில் நிறைய நல்லது நடக்கும். அமோகமாக வர வேண்டும் என்பதற்காக நற்பவி அமோகம் என்ற யூடியூப் சேனல் இன்னையிலிருந்து குரு ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கப்படுறது. குருனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கப்படுறது. அந்த நற்பவி அமோகம் என்கின்ற சேனலானது மேலும் மேலும் வளர்ந்து குருனுடைய ஆசீர்வாதத்தில் பரமசிரேயஸ் நிறைய எல்லாருக்கும் நல்ல குருனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நிறைய மக்கள் சேவை செய்யணும்னு பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.